நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுடைய பிராண்டு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ அவங்களோட பிராண்டு வேணும்னாலும் அவங்களுடைய பிராண்டில் நாட்டு சர்க்கரையெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அவங்க பேக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சப் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் நிறைய ப்ராடக்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். Agrozeங்கிற ப்ராடக்ட் பண்ணுறோம், அமுது ஃபுட்ஸுங்கிற ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாட்டு சக்கரை 1/2 கிலோ பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஹோல்சேலாக 29 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ் வருது. ஓகே. இதே வந்து 1 கிலோ பேக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஹோல்சேலாக 57 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 57 ரூபாய்க்கு. எம்ஆர்பி 110 ருபீஸ் வருது. ஸோ பனங்கற்கண்டு பியூராக பண்ணிகிட்ருக்கோம். பானையில் வந்து இது மேக் பண்ணுறாங்க. ஒரு சிலது டின்னில் மேக் பண்ணுறது இருக்குது. இது பானையில் மேக் பண்ணுற கற்கண்டு இருக்குது. இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஹீட்டு இந்த மாதிரி இப்போ இந்த சீசன் வந்து இந்த கற்கண்டுக்கு வேல்யூ அதிகம். இந்த சீசனுக்கு இது நல்லா இருக்கும். ஆமாம். அதே மாதிரி கருப்பட்டியும் வந்து இந்த சீசனுக்கு அதிகம். அந்த ஒயிட் சுகரெல்லாம் வெளிநாடுலேருந்து வந்தது தான். இது சாப்பிடும்போது என்னென்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ ரீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெலிவரிலாம் பண்ணிடுவீங்க தாராளமாக. இப்போ சிங்கிள் பீஸ், அதாவது இப்போ 1 கிலோ பேக் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் த்ரூவில் பண்ணி கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறேன். இந்த வேலை நாங்கள் இருக்க பண்ணால் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அங்கே தான் வந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி இவங்க வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஈரோட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையெல்லாம் வெளியே வாங்கினீங்க அப்படின்னா 70 ரூபா 80 ரூபா பக்கம் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 58 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க நம்ம ஈரோடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இவங்க கிட்ட 1/2 கிலோ பேக் வேணாலும் நீங்க இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். 1 கிலோ பேக் வேணாலும் சிங்கிள் பீஸ்னாலும் இவங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்சஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க நாட்டு சக்கரை மட்டும் இல்லைங்க, அது போக வந்து பாத்தீங்கன்னா செக்குலாட்டின எல்லா எண்ணெயுமே இவங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க வெளியே வாங்குறதோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ஆலயத்துக்கு தான் நம்ம போக போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அது பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகேண்ணா. தொடர்ந்து உங்களோட வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருக்குங்க? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்க. ஓகே. நம்ம கம்பெனியை பற்றியும் உங்களை பற்றியும் நம்ம யூஎஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நம்ம கம்பெனி பேர் அங்காளம்மன் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். பிராண்ட் நேம் Agrozeங்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாட் ஒன்லி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, துபாய், சவுதி ப்ளஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு எக்ஸ்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜாகரி ப்ராடக்ட். இது போக சப் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதர் தேன் திஸ் நம்ம எம்என்சிஸ்க்கு நிறையா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். டிமார்ட், பிக் பாஸ்கெட், ரிலையன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஆனால் இப்போ நம்ம உங்களுடைய ஃபேக்ட்ரி நம்ம பார்த்துருந்தோம் சர்க்கரை ஆலையில். அங்கே எப்படிலாம் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாங்களா? கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளைச்சல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ரஷ் பண்ணி பியூராக எடுத்துகிட்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, பேனில் உள்ளே ஊற்றி குக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எந்த விதமான அடல்ட்ரேட்டடும் இல்லாமல் சுண்ணாம்பை மட்டும் போடுறோம். சுண்ணாம்புங்கிறது நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்டில் ஒன்று தான். ஸோ அது எதுவும் சாப்பிடக்கூடாத பொருளெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம சுண்ணாம்பை மட்டும் ஆட் பண்ணி அந்த சர்க்கரையை மேக் பண்ணுறோம், சலித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நீங்கள் பண்ணி தரதா சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கருப்பட்டி, மரச்செக்கு எண்ணெய், இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீட்டைல் ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். லைக் வந்து ஒரு பெரிய காஃபி பார்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் பேரை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைப்பில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை அவங்க ஷேப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் ஒரு 10க்கு 10 கடையில் கூட வச்சுக்கலாம். இல்லை நான் பெரிய லெவலில் பண்ணுறேன்னா கூட அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளதில் மில்லட் வெரைட்டிஸ் பண்ணுறோம், ஃப்ளோர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கிளப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க பெரிய ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் போகிறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதர் தான் ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஷாப்போட அட்வான்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இன்டீரியர் வந்து சாதா ஒரு நம்ம ஊரில் வெள்ளைக்கடை எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயே கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த டைப்பில் கொண்டு போனோன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து
5 லட்ச ரூபா வரலாம் நம்ம பண்ணலாம், டிபெண்ட் அப்பான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஓகே, இப்போ நார்மலாக உங்ககிட்ட ஒரு 1 கிலோ பேக் வாங்குறாங்க அப்படின்னா இதுலலாம் மேக்ஸிமம் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா இது அஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா 150% மார்ஜின் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து அவங்க 150%ல் போட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 58 ரூபாய்க்கு போடுறோம், இதில் பர்சன்டேஜ் வந்து 110 ருபீஸ் இருக்கும். 110ங்க அவங்க சேல் பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க ஒரு 70 பண்ணலாம். நியர்பை 20 to 30% அவங்க சாலிடாக நிற்கும். சாலிடாக நிற்கும். ஓகேங்க. இப்போ இது போக நம்ம வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க? வேற வந்து மரச்செக்கு எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம். மரச்செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டது. இது கருப்பட்டி போட்டது? ஆமாம், இது வந்து கருப்பட்டி போட்டது. ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போடாமல் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குவாலிட்டி இஷ்யூஸ்னால அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாங்கள் வெறும் கருப்பட்டி போட்டது மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெயில் கடலை எண்ணெய் பண்ணுறோம். ஓகே. தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம். ஓகே. நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி. ஓகே. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு அடல்ட்ரேட்டடும் இல்லாத கருப்பட்டி. ஓகே. சிமிலர், இது எப்படி அடல்ட்ரேட்டட் இல்லாத கருப்பட்டியோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேட்டட் இல்லாத வெல்லம். ஓகே. இது வந்து சல்ஃபர் ஃப்ரீ ஜாகரி. ஓகே. இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதே மாதிரி இது வந்து பியூர் சல்ஃபர் ஃப்ரீ ஜாகரி. ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் தான் விரும்பி பார்ப்பாங்க. ஓகே. இது ஆனால் உடம்புக்கு எந்த கேடும் இல்லை, குழந்தை போல கொண்டு சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுடைய பிராண்ட் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ அவங்களோட பிராண்ட் வேணும்னாலும் அவங்களுடைய பிராண்டில் நாட்டு சர்க்கரையெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அவங்க பேக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சப் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். Agrozeங்கிற ப்ராடக்ட் பண்ணுறோம், அமுது ஃபுட்ஸுங்கிற ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரை என்னென்ன ரேட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்களா? தாராளமாக. நாட்டு சக்கரை 1/2 கிலோ பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஹோல்சேலாக 29 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ் வருது. ஓகே. இதே வந்து 1 கிலோ பேக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஹோல்சேலாக 57 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 57 ரூபாய்க்கு. எம்ஆர்பி 110 ருபீஸ் வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு தோணலாம். ஓகே. என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து நாங்கள் நாட்டு சர்க்கரையில் வந்து எந்த ஒரு அடல்ட்ரேட்டட் ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அதனால் இந்த ரேட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கரும்பு விலை 4300 ரூபா வருது. ஒரு டன் கரும்பு விலை 4300 ரூபா. அந்த ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுக்கு 50 ரூபா ப்ரொடக்ஷன் ரேட்டே வருது. ஆமாம். ப்ரொடக்ஷன் ரேட்டுங்காட்டி தான் நாங்கள் இந்த ரேட்டுக்கு பண்ணுறோம். இதே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு இருக்குது, 24 ரூபாய்க்கு இருக்குது. அதெல்லாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் பண்ண முடியாது. ஓகே. நான் இப்போ எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே எல்லா பக்கம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் நமக்கு இருக்க டிஃப்ரென்ஸ்னால் என்னவா இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலையை பார்த்துருப்பீங்க, அது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஆலை. ஓகே. ஸோ இதில் நிறைய ட்ரேடர்ஸும் ரிலேட்டட் வராங்க. ஓகே. நம்ம வந்து மேனுஃபேக்சராக பண்ணிகிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சராக பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணுறது? ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிஸ்னஸ். ஓகேங்க. 2020 இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்டைல், நாம பேக்ரவுண்ட் எல்லாமே டெக்ஸ்டைல். ஓகே. ஸோ இந்த கொரோனா டைமில் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 crore டர்ன் ஓவர் பெர் இயருக்கு போயிட்டுருக்கு. ஓகே. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. சூப்பர். ஏன்னா ஆல்ரெடி படிச்சதே வந்து நீங்கள் வேற ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்சுவலி. ஓகே. அதனால அப்படியே இதுக்கு வந்துட்டீங்க இல்லையா? இப்போ இது யார் அப்பா இருந்து பண்ணிருக்காங்களா இல்லை நீங்கள் மட்டும்? இது நம்ம தான் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஓகே. வேற என்னெல்லாம் நம்மள்ட்ட இருக்குங்க? நான் பனங்கற்கண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு பியூராக பண்ணிட்டு இருக்கோம். பானையில் வந்து இது மேக் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு சிலது டின்ல மேக் பண்ணுறது இருக்குது. இது பானையில் மேக் பண்ணுற கற்கண்டு இருக்குது. ஓகே. இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஹீட்டு இந்த மாதிரி. இப்போ இந்த சீசன் வந்து இந்த கற்கண்டுக்கு வேல்யூ அதிகம். இந்த சீசனுக்கு இது நல்லா இருக்குங்களா? ஓகே. அதே மாதிரி கருப்பட்டியும் வந்து இந்த சீசனுக்கு அதிகம். ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு சப்ளை வந்து 280 per kg பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கற்கண்டு வந்து 500 per kg பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டிபெண்ட் அப்பான் அவங்க குவான்டிட்டி பொறுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும். ஓகே. இந்த மரச்செக்கெண்ணெயில் என்ன ரேட்டு கொடுத்துட்டு? மரச்செக்கெண்ணெய் வந்து கடலெண்ணெய் 240 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது நல்லெண்ணெய் 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது தேங்காய் எண்ணெய் வந்து 200 ரூபாய், லிட்டர் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், சல்ஃபர் ஃப்ரீ. ஜாகரி பவுடரோட ட்ரெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1600 ADயில் நம்ம இன்வென்டட் பண்ணது. ஓகே. ஸோ இது நம்ம ஊர் ப்ராடக்ட். ஓகே. ஒயிட் சுகர் எல்லாமே இன்வென்டட் வந்து வெளியூர், உங்களுக்கு தெரியாதுல்ல, வெளிநாடு அந்த மாதிரி தான் நம்ம அது இன்வென்டட் ஆனதே வெளிநாடு. ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் பாரம்பரியமாக சாப்பிட்றதுக்கும், ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்ம இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஒயிட் சுகர் எல்லாம் வெளியூரில் வெளிநாடுலேருந்து வந்தது தான். இது சாப்பிடும்போது என்னென்னா
உங்கள் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நாட்டு சக்கரை வெல்லம்லாம் யூஸ் பண்ணால் அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா எள்ளு இருக்குல்ல, எள்ளு கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த குளிர் காலத்தில் பாடியை வார்மாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வின்டர் காலத்தில் வந்து பாடியை வார்மாக வைக்கிறது தான் நம்ம பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சக்கரை வந்து 365 நாள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு பாடி வார்மப்பாக வச்சுக்கும். பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பாடி கூல் பண்ணும். ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் சுகருக்கு நம்ம இதுக்கெல்லாம் மாறிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது சக்கரை வியாதி இருக்கவங்க கூட இது எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் லெவல் சக்கரை வியாதி இருக்கிறவங்க எடுக்கணுங்கிறதுல, ஏன்னா எல்லாமே சுகர் கேன்லேருந்து வர பை ப்ராடக்ட் தான். ஸோ சக்கரை வியாதி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து பனங்கற்கண்டு பனங்கருப்பட்டி எடுத்தால் நல்லது. நாட்டு சக்கரை எடுக்கிறது வந்து மினிமம் லெவல் எடுத்துக்கலாம். இதே வந்து பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா எண்டு வரலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வரைக்கும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி டயபெட்டிஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணலைனாலும் அது குளுக்கோஸ் லெவல் எல்லாத்துலேயும் ஒன்றே தான் இருக்கும். ஆனால் பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க பனங்கருப்பட்டி பனங்கற்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது நல்லது. நான் வீடியோ ஃபுல்லும் பார்த்தோம்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆலயம் எல்லாமே பார்த்தோம். எப்படி மேக் பண்ணுறீங்க, நாட்டு சக்கரை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ரீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெலிவரிலாம் பண்ணிடுவீங்க இல்லையா? தாராளமாக. இப்போ சிங்கிள் பீஸ், அதாவது இப்போ 1 கிலோ பேக் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் த்ரூவில் பண்ணி கொடுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் சொன்ன மாதிரியே ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி சேல் பண்ணி இப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி மந்த்லி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு சார். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே அவனோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.